ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக ஒரு யங்ஸ்டர் வந்து அவரோட விஸ்டம் டூத்தில் சிவியர் பெயின் சொல்லிட்டு செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்திருந்தாரு. ஒரு வருஷம் முன்னாடி இதே அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த பல் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவரால் எடுக்க முடியல. இப்போவும் அது எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலேன்னு வந்திருந்தாரு. பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா அவருக்கு அதில் 2 பெயின் கில்லர் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ். அது அட்வைசபிள் மோடில் எடுத்தோம்னா அது உடம்புக்கு எதுவுமே செய்யாது. பட் இந்த பேஷண்ட் வந்து தன்னோட பல்ல எடுக்க விருப்பப்படாததுனால அவரோட இஷ்டத்துக்கு அந்த டோஸை வந்து டபுள் அப் பண்ணி எடுத்ததில் அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவருடைய கட், அதாவது ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைனில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேஷண்ட் இப்போவுமே அவரோட பல்லை எடுத்துக்கிறதுக்கு விருப்பப்படலை. அதனால தேவையே இல்லாமல் டபுள் டோஸ் போட்டு மாத்திரைகளை எடுத்துட்டு இருந்தாரு. என்னோட சைட்லேருந்து நான் அவரை பர்சனலாக அட்வைஸ் பண்ணேன் பல்ல எடுக்க சொல்லி. பட் பேஷண்ட் வந்து அதுக்கு விருப்பம் காட்டின மாதிரி தெரியல. பேஷண்ட் திரும்ப வரவும் இல்லை. ஐ ஜஸ்ட் ஹோப் தட் அந்த பேஷண்ட் வந்து என்னோட அட்வைஸ் படி அந்த மாத்திரைகளை எக்ஸ்ட்ராவாக எடுக்காமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு காரணத்திலையும் உங்களுடைய பெயின் கில்லரையும் ஆன்டிபயோட்டிக்கோ நீங்களாக டோஸ் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. Double dosage can definitely harm your gut system and your body in totality.